நம்ம காவ்யா இப்போ வரைக்கும் தன்னோட வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக அவங்க தீபக்கோட வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. அது எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் தீபக் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா தாரா அப்படின்ற பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இப்போ காவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காரு இந்த தீபக். அது மட்டும் இல்லாமல் காவ்யாவோட நல்லா ஃப்ரீயாக ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்காரு தீபக். கொஞ்சம் கூட தாராவோட நிலைமையை பற்றி யோசிக்கவே இல்லை இந்த தீபக். இந்த மாதிரியான தருணத்துலையும் தீபக் என்ன பண்ணுறான்னா தன்னோட அம்மா மற்றும் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இந்த இடத்துல தன்னோட அம்மாவான வசந்தா ரொம்பவே கோவப்படுறாங்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களையும் தங்கச்சியும் பார்க்காம என்னால் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு தீபக் கேட்குறாரு. இந்த இடத்துல அப்போ தான் வசந்தா கேட்குறாங்க, ஏண்டா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த கேடுகட்ட ஒருத்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ எங்களை பார்க்க வரேன்னா என்ன அர்த்தம், எங்களை அசிங்கவும் படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் அம்மா காவியாவை பற்றி தப்பாக பேசாதம்மா, எல்லாமே நான் பண்ண தப்பு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் பேசுகிறாரு. அப்போ தான் தீபக் காவியா ரொம்ப பாவம்மா, அவளை பற்றி இப்படி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு தீபக். இந்த இடத்துல தான் ஓ அப்படியா, அப்போது நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தேனே, அப்போது நான் பாவம் இல்லையா, அப்போது இப்படியெல்லாம் பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கேட்குறாங்க. அப்போ எங்களையெல்லாம் நினச்சி பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் உன்னையே நம்பியிருந்தாலே தாரா, அவளை நினச்சி பார்த்தியா, அவள் எவ்வளோ காதலோட எவ்வளோ தூரம் இருந்தா, இப்படி ஏமாத்திட்டியேடா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா சொல்கிறாங்க. எவ்வளோதான் பேசினாலும் அம்மா சமாதானமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தீபக். இந்த தருணத்தில் தான் தன்னோட தங்கை வீட்டுக்கு வராங்க. அப்போது நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜோதி. அப்போ தான் தீபக், உங்களை பார்க்க தான் வந்தேன் ஜோதி, உன்னையும் அம்மாவையும் பார்க்க முடியாமல் என்னால் இருக்க முடியலை, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தீபக் சொல்கிறாரு. என்னது, எங்களை பார்க்க வந்தியா, என்ன நான் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கேட்குறாங்க. இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீ கேட்க வேண்டிய சாரி எல்லாம் என்கிட்ட கேட்காத, போய் தாராக்கிட்ட போய் கேளு. நீ கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் இல்லாமையே இப்போ எல்லாரையும் ஏமாத்தினதும் இல்லாமல் இப்போ வந்து சாரி கேட்குற, அது எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கேட்குறாங்க. உன்னை போலீஸ் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே தாரா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆனந்தையும் அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படிப்பட்ட தாரா கிட்ட நீ போய் சாரி கேட்டியா, உன்னால் ஆனந்தும் என் மேலே வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜோதி. இந்த தருணத்தில் தான் தீபக், ஆமாம் உண்மையை சொல்லப்போனால் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தீபக் என்ன பண்ணுறாருன்னா தாராவை பார்க்க ஆஃபீஸ் கிளம்புறாரு. இந்த தருணத்தில் தான் தாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தீபக் கிட்ட. அப்போ தீபக் சொல்கிறாரு, அப்போ தன்னோட நிலைமையை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர்த்து சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கவே கிடையாது. அப்போ சொல்கிறாங்க, இல்லை தாரா, என்னோட நிலைமை அப்படி, காவ்யாவை அவ்வளோ தூரத்துக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நிலமை வந்துடுச்சு. இப்போ நான் உன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மாவும் நீயும் மட்டும்தான், அதனால தான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. ஆனால் நான் முழுமையாக விரும்பினது யாருன்னா காவ்யாவை தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் காவ்யாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட எக்ஸ்பிளனேஷன் சொல்லும்போது தான் அப்போ தாரா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் தீபக், அவள் எக்கட்டான நிலைமையில் இருந்தனால தான் நீ அவளை கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறியே, இந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த தருணத்தில் தான் தாரா கிட்ட தீபக் என்ன சொல்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் காவியா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் பதில் சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை கேட்டதுமே ரொம்பவே கோபம் வருது தாராவுக்கு. நீ கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்டயே வந்து பேசிட்டு ஒரு கர்டசிக்காக சாரின்னு கேட்கலாமே, அது கூட நீ கேட்காம போறியே, உன்னை கண்டிப்பாக பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல தாராவோட முடிவு என்னவா இருக்குன்னா, இவங்க குடும்பத்திலேயே உறவாடி காவியாவையும் தீபக்கையும் கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாரா. இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன நீ ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்ற கட்டத்துக்கு வராங்க தாரா. அதனால இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் என்னோட மெயின் வேலை அப்படின்றதுல தான் முக்கியமாக குறிக்கோளாக இருக்காங்க தாரா.
தாரா. இந்த மாதிரி தாரா நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்னொன்னும் நினைக்கிறாங்க, தீபக் இந்த வீட்டில் இருக்காம அங்கே காவ்யா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம் இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வைக்க முடியாது. அப்போது கண்டிப்பாக வசந்தாம்மா வீட்டுக்கு தீபக் வந்தே ஆகணும். அதுவும் காவ்யாவை கூப்பிட்டு வரணும். அப்போ தான் இவங்க 2 பேருக்கு இடையில விரிசலை ஏற்படுத்தி 2 பேரையும் பிரித்து, அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்க முடியும். நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறேனோ அது மாதிரி தீபக்கை பிரிஞ்சு காவ்யாவும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் தாரா எதிர்பார்த்த சூழ்நிலையாக அமைஞ்சிருச்சு. அப்படி என்னன்னு பார்த்தா வசந்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மயங்கி விழுகிறாங்க. அப்போ தான் ஜோதி கால் பண்ணி, யாருக்கு அண்ணனுக்கு கூட கால் பண்ணாமல் தாராவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தாராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், தாரா இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா என்ன பண்ணுறாங்கன்னா வசந்தாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்தா கூடயே இருந்து நல்லாவும் பார்த்துக்கிறாங்க தாரா. இந்த இடத்துல தனக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால வசந்தா க்யூர் ஆகுற வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா வசந்தாம்மா கிட்ட, இங்கே பாருங்கள் ஆண்டி, இந்த மாதிரி உங்கள் பையன் கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாமல் என்கிட்ட சாரிங் கூட கேட்காம என்னை எடுத்தெறிஞ்சிட்டு போனதும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சே ஆகணும்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்கிறாங்க வசந்தா கிட்ட. வசந்தாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னம்மா தாரா நீ எப்படி சொல்கிற, நான் அவனை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த கேடு கட்டுவளோட வீட்டுக்கு வரணும்னு நீ சொல்கிற, நான் எப்படிம்மா ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கேட்குறாங்க. இந்த தருணத்தில் தான் தாரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆண்டி, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னா உங்களை விட்டு அவங்க தனியாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கு அதுதான் வேணுமா, அப்படியெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. எனக்கு தீபக் வேணும், அப்போ நீங்கள் உதவி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாரா கேட்குறாங்க. அம்மா நீ மருமகளாக எனக்கு வரதா இருந்தால் தாரா நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்போது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்கள் மகனான தீபக்கையும் காவ்யாவோட வர சொல்லுங்கள். ஏன்னா தீபக் மட்டும் வர சொன்னால் காவ்யா இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பார். அதனால அவளையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும். நார்மலாக தீபக்கு என்னோட ஆஃபீஸில் வேலைக்கும் வரட்டும். இந்த மாதிரி பண்ணுற நேரத்தில் தான் காவ்யா மட்டும் வீட்டில் தனியாக இருப்பா. இந்த தருணத்தில் நீங்கள் அவளை படுத்துகிற பாடில் அவளை இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு போகிற அளவுக்கு பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கிட்ட தாரா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாரா சொன்னதை கேட்டதுமே எப்படி இருந்தாவது தாரா வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வசந்தா. அப்போ தான் வசந்தா சொல்கிறாங்க, நீ ஏன் விட்டு மருமக தாரா, உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன். அந்த கேடுகட்ட ஒருத்தி வீட்டுக்கு வந்ததுமே இந்த வாழ்க்கையே வேணான்னு ஓடுற அளவுக்கு நான் அவ்வளோ தூரத்துக்கு பண்ண போகிறேன், நீ ஏன் பார்க்க தான் போகிற, நீ தான் என் வீட்டு மருமக தாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வசந்தா. சரி இப்படிலாம் நடக்கிற இடத்துல தீபக் கிட்ட வசந்தா பேச போகிறாங்க. தீபக் நீ வந்துரு தீபக், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அப்போ தான் தீபக், அம்மா நான் வரேம்மா, ஆனால் காவ்யா இல்லாமல் என்னால் வர முடியாதம்மா அப்படின்னு சொல்லவுமே, அப்போ நான் காவ்யாவை கூப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு, இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்க, அப்போ அமைதியாகவே உன்னோட விருப்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வசந்தா. அப்போது இதெல்லாம் சரி அப்படின்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் என்ன பண்ணுறாருன்னா காவ்யா வீட்டுக்கு நேராக போய், காவ்யா காவ்யா கிளம்பு நம்ம வீட்டுக்கு போக எங்கன்னு காவ்யா கேட்குறாங்க. அந்த தருணத்தில் தான் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு காவ்யா, அதாவது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு எங்கள் அம்மாவும் நம்ம கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, உன்னையும் கூட கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகிருக்கிறதுனால அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட அப்பா கிட்டேயும், மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கு, உங்களோட முடிவு என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்குறாரு. இந்த தருணத்தில் காவ்யா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.